ஹே காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு our சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா saree ஈஸியாக எப்படி வேர் பண்ண போகிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ சாரீஸில் வேர் பண்ணுறதுக்கு ஈஸியான ட்ரிக் இருக்குது. ஸோ அதை தான் உங்களுக்கு நான் ரிவீல் பண்ண போகிறேன். ஜஸ்ட் நான் saree கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஸ்டார்டிங் ஒரு முனையை மட்டும் என்னோடய பாவாடைக்குள்ளே இன் பண்ணிட்டேன். ஸோ ஒரு ரவுண்டு சுற்றின பிறகு ஸோ அந்த புடவையை எடுத்து ஜஸ்ட் நெக்ஸ்ட் டைம் நமக்கு ஈஸியாக கிடைக்கணுன்றதுக்காக ஸோ அங்கே நான் டக்கின் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னொரு ரவுண்ட் சுற்றிருக்கேன் என்னோடய சாரியை சுற்றி வந்துட்டு ஸோ என்னோடய பல்லு எடுத்திருக்கேன். பல்லு எடுத்துகிட்டு ஒரு 5 இல்லை 6 உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ இல்லை எவ்வளோ குட்டி தான் வேணுமோ ஸோ அந்தளவுக்கு நம்ம பல்லுவோட மடிச்சுக்க போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ ஃப்ளீட்ஸ் வேணாமல் வச்சுக்கலாம். ஸோ ஆக்சுவலி எனக்கு வந்து 6 ஃப்ளீட்ஸ் வேணும். நான் 6 ஃப்ளீட்ஸை நான் எக்ஸாக்டாக எனக்கு சூட் ஆகும். ஸோ அதனால் நான் 6 ஃப்ளீட்ஸ் பண்ணிவிட்டு ஸோ என்னோடய லென்த் என்ன இருக்கோ ஸோ அதை நான் எக்ஸாக்டாக பார்த்துக்கிறேன். பார்த்துட்டு தென் அதை வந்து சரி பண்ணிவிட்டு அப்பமே நம்ம பின் பண்ணிப்போம். எக்ஸாக்ட்லி எனக்கு தனியாக எனக்கு பண்ண தெரியாது. ஸோ எங்கள் மம்மி எனக்கு ஹெல்ப் பண்ண போகிறாங்க. அவங்க ஜஸ்ட் பிடிச்சிப்பாங்க. ஸோ நான் வந்து அதை சரி பண்ணிப்பேன். உங்களுக்கு யாராச்சும் ஹெல்ப் வேணுமா நீங்கள் ஜஸ்ட் யாரோட ஹெல்ப் எடுத்துக்கலாம். ஸோ அப்படி யாருமே இல்லை அந்த இடத்துல இல்லைனாக்கா ஜஸ்ட் அந்த முந்தானியை ஹேங் பண்ண வச்சுடுங்க. ஸோ அப்போ வந்து ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் லேயர் பை லேயராக எடுக்கிறதுக்காக. ஸோ நான் லேயர் பை லேயர் பண்ணிகிட்ருக்கேன். கம்ப்ளீட் ஆகிடுச்சி. ஒரு பின் எடுத்து இங்கே சேஃப்டியாக நம்ம குத்திப்போம். இந்த மெத்தட் ஆன பிறகு ஸோ ஐரன் பண்ணியிருக்கிறவங்க ஸோ நம்ம ஐரனும் பண்ணிக்கலாம். பட் நான் இப்போ ஐரன் பண்ண போகிறதில்ல. நம்ம அவுட் சைடு எங்கே போகிறோம். ஸோ சடன்லி நம்மளோட சாரீ வேர் பண்ணோன்னாக்கா என்ன பண்ணணும்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாக்ட்லி அந்த லேயர் பை லேயர் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பண்ண பிறகு என்னோடய கை சூட்டாலேயே இதை நான் ஐரன் பண்ணுறேன். பாருங்கள், ஜஸ்ட் இந்த மாதிரி டைட்டாக நீங்கள் பண்ணிங்கனாக்கா நீங்கள் எப்படி ஐரன் பண்ணுறீங்களோ சேம் அதே போலவே வரும். எக்ஸாக்ட்லி. ஸோ கம்ப்ளீட் ஆகிடுச்சி. ஸோ நான் ஃபஸ்ட்டு லேயர் அந்த முந்தானியோட ஃபஸ்ட்டு லேயர் எடுத்துகிட்டு ஃப்ரண்ட் சைடு எடுத்துக்கிறேன். தென் நம்ம ரைட் சைடு ஒரு கை வச்சுருக்கோம்ல ஸோ அங்கே எக்ஸாக்ட்லி நீங்கள் பின் கூட பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போது எதுவும் பின் பண்ண போகிறதில்ல. ஈஸியான மெத்தட் எப்படி இருக்கோ ஸோ நான் உங்களுக்கு அப்படி சைட்லேருந்து ரைட் சைட்லேருந்து ஸோ ஒரு குட்டி தான் ஃப்ளீட் மாதிரி பண்ணிவிட்டு ஸோ அதை வந்து என்னோடய சாரீ இன்சைட் நான் டக்கின் பண்ண போகிறேன். ஸோ பண்ணிட்டேன் பாருங்கள். ஸோ அப்போ வந்து நம்ம லெஃப்ட் சைடில் அந்த லேயர் வந்து ரொம்ப அழகாகவே வரும். அந்த லேயர்ஸ் எல்லாம் சரி பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இந்த ரைட் சைடு இருக்கிறது ஓகே. நம்ம ஃப்ரண்ட் சைடு இருக்கிற ஃப்ளீட்ஸை வந்து ரெடி பண்ணிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு லேயர் ஒரு குட்டி லேயர் எடுத்துகிட்டு ஒரு சின்ன ஃப்ளீட் எடுத்துகிட்டு அதை நம்ம விட்டுடணும். ஸோ இது என்னோடய மம்மியோட ட்ரிக். ஸோ ஃபஸ்ட்டு லேயர் இருக்கிறத நம்ம எப்பவுமே விட்டுட்டோம்னாக்கா ஸோ நம்மளோட எக்ஸாக்ட்லி நம்மளோட ஃப்ரண்ட் சைடு வந்துட்டு அந்த ஃப்ளீட்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாகவே தெரியும். ஸோ ஒரு குட்டி லேயர் ஒரு நீங்கள் வைக்கிற ஃப்ளீட்ஸில் ஒரு பாதி லேயர் அளவுக்கு நீங்கள் விட்டுருங்க. ஸோ அப்போ வந்து நம்மளோட ஃப்ளீட்ஸ் வந்து ரொம்ப அழகாகவே தெரியும். எக்ஸாக்ட்லி நம்மளோட ஃப்ரண்ட் சைடில் அந்த தொப்புளுன்னு சொல்கிறாங்கல்ல ஸோ அதுக்கு எக்ஸாக்ட்லி கீழே வந்துட்டு நம்ம ஃப்ளீட்ஸ் வந்து ரொம்ப அழகாக நிற்கும். ஒரு 8லேருந்து 9 ஃப்ளீட்ஸ் நீங்கள் ஈஸியாக பிடிச்சிக்கலாம். நீங்கள் ஜாஸ்தி குட்டி தான் நீங்கள் பண்ண போகாதீங்க. நீங்கள் ஃப்ரண்ட் சைட் டக்கின் பண்ணிங்கனாக்கா ஸோ உங்கள் வயிற்று வந்து ரொம்பவே பெருசாக காமிக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பெருசான ஃப்ளீட்ஸ் நீங்கள் பண்ணிங்கனாக்கா ரொம்பவே அழகாகவே தெரியும். ஸோ நான் இன்சைட் பண்ணிவிட்டு ஒரு குட்டி பின் போட்டுக்கிறேன். பின் பண்ணியாச்சு. ஸோ இந்த லேயர்ஸ் எல்லாமே நான் சரி பண்ணிக்கிறேன். ஸோ சரி பண்ணி இப்போவே நம்ம சரி பண்ணிட்டாதான் இதையும் நான் என்னோட
கை விரல்களால தான் நான் அயர்ன் பண்ண போகிறேன். ஜஸ்ட் நீங்கள் இதை தேய்ச்சி விட்டாலே போதும். நீங்கள் அயர்ன் பண்ண தேவையே இல்லை. ஜஸ்ட் நீங்கள் தேய்ச்சி விட்டாலே போதும். இந்த லேயர்ஸ் வந்து ரொம்ப பக்காவாக செட்டில் ஆகிடும். ஜஸ்ட் இந்த லுக்கை பாருங்கள். நீங்கள் ஐரன் பண்ணாத மாதிரியே இருக்காது. ஜஸ்ட் நீங்கள் ஐரன் பண்ண மாதிரி இருக்கும். இன்னொரு தடவை அந்த அந்த ஃப்ளீட்டை வந்துட்டு நான் சரி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கம்ப்ளீட்டாகவே சரி ஆயிடுச்சு. நீங்கள் குண்டாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ இந்த சாரீ வந்து உங்களுக்கு ரொம்பவே மெல்லிசாவே காமிக்கும். இந்த சாரியோட ஸ்பெஷாலிட்டியே அதுதான். ஸோ நம்ம காட்டியிருக்க நீங்கள் மெத்தட் பிரகாரமே நீங்கள் போனாவே போதும். பாடியை வந்து ரொம்பவே ஸ்லிம்மாக காமிக்கும் இந்த சாரீ.